தாவை பிறந்தனம் பண்ணிட்டு நான் நிறைய விஷயம் இன்னைக்கும் நம்ம நவநாயகத்தில் ஒரு 1050 450 இருந்துச்சு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு ஒரு 50 இறந்ததுனால தலைவலிலாம் சொல்லிட்டு வந்தேன். என் பிறந்தநாள் நீங்க பண்ற நலத்திட்ட அம்மாவோட கொண்டு போய் கள்ளக்குறிச்சியில அந்த இறந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய சொன்னாங்க. அதனால தலைவலி இந்த வட்டம் பிறந்தநாள் கொண்டாடல. அதனால நலத்திட்டங்கள் பண்ண முடியல. அடுத்த வாரம் இதே இடத்துல நலத்திட்டம் பண்றாங்க. அது அப்போ நம்ம மக்களுக்கு அரிசி பருப்பு இலவச வேசி சேவை நிறைய வாங்குறாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக செய்யணும். அதில் எங்கள் 5 போச்சு மாநில போச்சு குசியாக நடத்துவாங்க. இப்போ பொதுவாக கலாச்சாரம் சாராயமே தப்புத்தேன். அதனால கலாச்சாரம் டாஸ்மாக் கூட பண்ணலாம். இப்படி திமுக திறனற்ற திமுக அரசு தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கும் வகையில் பொதுமக்களை உணவு போன அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க டாஸ்மாக் கடனால அதிகமாக உயிரிழப்பு அதிகமாக உருவாங்க சொன்னாங்க. அதே கல்வியமாக திமுக ஆட்சியில் இருக்குது. இந்த திமுக அவங்க வாய்ப்புகளோட ஒரு காரணம் தெரியாது. அவங்க ஆட்சியினாலையா இல்லை டாஸ்மாக் டாஸ்மாக் ஆலைகள் நிறைய கனிமதி அந்தமாக இருக்கு. அப்ப அடுத்த தப்பு தான் செஞ்ச சரியாக முதல்வரம் அது பேரு கலாச்சாரம். மிலிட்டரிகளுக்கு தான் நம்ம 3 லட்சம் வரும். ஒரு மிலிட்டரி நாட்டை பாதுகாப்பு போலீஸ் சாப்பிட ரொம்ப கம்மியான வரும். கலாச்சாரம் முடிச்சது செப்பு அரசு மாநிலத்தில் ஒரு அரசு மக்கள் எதனால பாதிக்க மக்களுக்கு என்ன தேவை, நம்ம என்ன சொல்லி ஆட்சியமாக இருக்கோம், நம்ம சொன்னதை மக்கள் செஞ்சு கொடுப்பாங்க. கழிப்பறை வசதி இல்லாம ஊர் காலனி பெண்கள் தாக்கமொழியும் ஒதுங்கிக்கிறாங்க. அந்த இடத்துல கழிப்பறை இருக்கிற ஓப்பன் பண்ண நாங்கள் தலைவலி வெற்றிகளை நம்ம காலனி மக்கள் இடஒதுக்கி கொடுத்தால் கழிப்பறை வசதி நாங்கள் கட்டிக்கிறத வேண்டிக்கிறாங்க. ஆனா அவங்க அளவுக்கு ஒத்துவோம். நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் ஏன் ஓடுறாங்க. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் நெட்டி பாத்திரம் இருக்கு. ஆனா வீட்டு பாத்திரம் வேணாம். அது யாருக்கு செய்யணும்னா நாங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே காலத்தில் ஒழுங்கு செய்யும்போது இதோட சல்லி பேர் எடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம விழிப்புணர்வு இல்லை. நிறைய யோசிக்க சொல்ற மாணவர்களை வேண்டி சேர்த்தா மட்டும் மாணவன் தெரிஞ்சு அதை காட்டு ஒவ்வொரு ஆம்பளைங்க வாங்க தள்ளிட்டு உண்மை. அதாவது இன்னைக்கு நவீன காலத்துல வயசுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளை போய் போய் ஒவ்வொரு பிள்ளைகள் போவாங்க. பிள்ளைகள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பு சொல்லிடலாம். காலனி மக்கள் இடவசதி ஒதுக்கி கொடுத்தால் கழிப்பறை வசதி பாத்திர வசதி தமிழக வெற்றிகளும் பேச்சுப்பாடு மக்கள் ஒத்துவாங்க. அடுத்து தொடர்ந்து திமுக அரசு ரொம்ப மோசமான அரசாக மாறிடுவது. தமிழக முதல்வர் எங்களோட தேனி மாவட்டத்தில் எங்களோட கோரிக்கை தேனி மாவட்டம் அரசியல் மிகப்பெரிய ராசியான மாவட்டம். எப்படின்னா 1952 ராசி எப்படின்னா ஊழியர்கள் என்ன தேவை அப்போ மரத்துல 2 நோட்டி அப்புறம் தேனி மரத்துல இருக்கிறது. அப்போ ஊழியர்கள் செய்யாது பெருமையாக வித்தியாசத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்வது. அடுத்து அவர் காலம் முடியும் போது ஐயா எம்ஜிஆர் வருவாங்க. அவருடைய முதல் அரசியல் ராசியான மாவட்டம் தேனி மாவட்டம். எம்ஜிஆர் வராங்க. எம்ஜிஆர் இறந்து ஒரு முதலமைச்சர். அதுக்கடுத்து ஜெயலலிதா வராங்க. அவரும் முதலமைச்சர் ஆண்டு போயிட்டாங்க. அதுக்கடுத்து ஓபிசி இருந்தார். அவரும் முதலமைச்சர். இது முக்கியமான விஷயம் தான். ஆண்டில் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான தொழில். காரணம் எம்ஜிஆரும் அம்மா புரட்சியாளரும் நின்று ஜெயிச்சு முதலமைச்சராக உட்கார்ந்து மக்கள் நிறைய நலத்திட்ட தொடர்ச்சி வெற்றியை கொடுக்குறாங்க. அந்த தொழில் எங்கள் அண்ணன் தளபதி அவர்கள் 2024 ஆண்டிவிட்டி சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி எடுத்து அடுத்த எம்ஜிஆர் ஒரு வாக்கு படிக்கும் வகையில் அவர் சட்டமன்றம் வாழ்ந்தது எங்கள் தேனி மாவட்ட மக்களின் கோரிக்கையாகவும் ஆண்டிவிட்டி சட்டமன்ற மக்களின் கோரிக்கையாக வச்சிடலாம். ஏன்னா தென் மாவட்டத்தில் தேனி ஒரு முக்கியமான மாவட்டம். அது ஆண்டிவிட்டி ஒரு சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரு தொழில். அது தலைவலி ஒற்றுமைக்கு சரியான சாக்கடை செய்ய சரியான கல்வி வசதி சரியான ரோடு வசதி ஊழல் மக்கள் ஆக்கிரமிக்க முடியா இது பொது தொழில் ஊர்ல வண்டி
எங்க கருணாநிதி கிராமத்துல வந்து ஒரு சுந்தரசீல இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ரேட்டு போடுவாங்க தப்புங்க. ஒரு கவனம் இருந்துச்சு. எங்க ஊர் கிராம முடிவு எந்த முடிவு கட்டுப்படுவாங்க என்ன பண்றது. அதே மாதிரி எங்க ஊருக்கு நிறைய குறை இருக்கு. அதுக்கு ஒரு குறையாக எவ்வளவு துப்பு கிடையாது. ஓடாம நாம கட்டிக்கிறது பசங்க இருக்கு. இது எவ்வளவு செஞ்சுக்கிறது எவ்வளவு கண்டிப்பா மாட்டேன். சுத்திக்கிட்டு வரைக்கும் வைப்பேன் அவன் கூட நிற்க மாட்டேன். இவங்க வந்து போலீஸ் பேசுறாங்க. இந்த எங்க ஒரு தப்பு கிடையாது. கேட்கறது சரியா வாங்க. இந்த அரசியல் மத்தியில் அதை வாங்கிட்டு வீட்டு சுத்தி சுத்த கோரிக்கை கேள்வி மக்கள் கருத்து கேளு கருத்து பேசு ஊரு சீன் ஒன்று சொல்லுவா. ஊர்ல ஒண்ணு ஐடி வந்து பசங்க கிரிக்கல சரிங்களா. இன்னைக்கு கிராமங்கள் நெருங்கி இல்லைன்னா கஞ்சா சாராயம் ஊசி போர் ஓடுறாங்க. நம்மளும் 30 சேர்ந்து 7 போறேன். அப்ப ஐடி என்ன சொல்றாங்கன்னா ஒரு பிரைவேட்டோட பிரைவேட் ஸ்கூலுக்கு உத்தியோகம் தராங்க. பிரைவேட் பிரைவேட் ஸ்கூலுக்கு உத்தியோகம் தராங்க. இந்த ஐடியா நம்ம செய்யாம உட்காந்து நம்ம அந்த காலம் நம்ம வயது அதுல ஒரு போலீஸ் போனா ஒரு மிலிட்டரி போனா போனா நீ வராங்க வருவாங்க. இது கண்டிப்பா ஊர் சொல்லுவாங்க கேட்பான். அதே முடிவு சொல்லுவாங்க. நன்றி வாங்க